பஸ்கள் கார்கள் மட்டுமில்லாமல் ரயில்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தினுடைய நிலவரம் என்ன? செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். தீபாவளி பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் ரயில் மூலமாக வெளியூருக்கு பயணித்து வருகின்றனர். குறிப்பாக நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். இந்த பகுதியில் நடைமேடை 5 தமிழ்நாடு விரைவு ரயில் புறப்படக்கூடிய அந்த காட்சி நேரடியாக பார்க்கலாம். முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகள் முன்னாலும் பின்னாலும் முழுவதுமாக நிரம்பி வழியக்கூடிய அந்த பயணிகளின் நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் படிகளில் தொங்கியபடியும் கதவை மூடியபடியும் உள்ளே இட நெருக்கடி இல்லாமல் செல்லக்கூடிய அந்த காட்சி நேரடியாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக காவல்துறை மூலமாக அறிவுறுத்தி உள்ளே செல்லும்படி அவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமாக கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் இன்று ஒரே நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரயில் மூலமாக தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பயணித்துள்ளதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தீபாவளி பண்டிகையின் போது இந்த மாதிரி முன்பதிவில்லாத பெட்டிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் இந்த பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பது ரயில் பயணிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு சிறப்பு ரயிலிலும் அறிவிக்கப்பட்டு சில வினாடிகளிலே முழுவதுமாக டிக்கெட்டுகள் அனைத்துமே விட்டு தீர்ந்துள்ளது. ஆகையால் இந்த ரயில்களில் கூடுதலாக முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்பது ரயில் பயணிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அவ்வாறு இணைத்தால் மட்டுமே இதுபோன்ற சிக்கல் இன்றி சொந்த ஊர்களுக்கு நிம்மதியாக தீபாவளியை கொண்டாட முடியும் என்பது ரயில் பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் முன்பதிவு செய்த கோச்சுகளிலும் ரயில் பயணிகள் ஏற முடியாத ஒரு சூழல் இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ராமச்சந்திரன். ரயில் பயணத்தில் நிற்க கூட இடமில்லாமல் பயணிகள் செல்லக்கூடியதை பார்க்கிறோம். கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருப்பதா ரயில்வே துறை அவ்வப்போது சொல்லுது. அது போதுமானதாக இருக்கிறதா? கூடுதல் ரயில்கள் விடப்படுவதாகவும் ரயில்வே துறை சொல்லுது. இந்த பயணம் இரவு முழுவதும் இப்படித்தான் நின்று கொண்டே பயணிக்கணுமா அப்படின்ற கேள்வி எல்லோருக்குள்ளேயுமே ஏற்படுகிறது. இது போன்ற நாட்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைத்து கூடுதல் ரயில்களை இன்னும் அதிகப்படுத்தினால் ஏதுவாக இருக்கும் என்ற கோரிக்கை ஆண்டுக்கு ஆண்டு வலுப்பெற்றே வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரயில்களில் அன்ரிசர்வ் பெட்டியில் ஏறி செல்வது அப்படின்றது ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக தான் பார்க்கப்படுகிறது. இட நெரிசல், அதை தாண்டி மூச்சு விட முடியாது. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலையும் பயணிகள் பயணிப்பதை நம்ம பார்க்குறோம். பல நேரங்களில் ரிசர்வ் பெட்டிகளே அன்ரிசர்வ் பெட்டி போல ஆட்கள் ஏறி விடுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துடைய காட்சிகள் இவை. இந்த பண்டிகை காலத்தை ஒட்டி 147 சிறப்பு ரயில்கள் விடப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை ஒட்டுமொத்தமாக தெரிவிக்கிறது. இதை முன்னிட்டு பலரும் ரயில்லையும் புக் செஞ்சு போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். ரிசர்வ் செய்யப்பட்ட பெட்டிகளில் ரிசர்வ் செய்தவர்கள் மட்டுமே ஏறி இருப்பதையும், அன்ரிசர்வ் பெட்டிகளில் தான் ரிசர்வ் செய்யாதவர்கள் ஏறுறாங்க அப்படின்ற தகவலையும் பார்க்குறோம். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிரச்சனை ஏற்பட்டது. இதே போல் ரிசர்வ் செய்த பெட்டிகளில் வட மாநிலத்தவர்கள் ஏறி, பீகாரை சேர்ந்தவர்கள் ஏறி அந்த பெட்டியே கலேபரமான காட்சிகளை பார்த்தோம். இப்போது அது தடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எல்லா ரயில்களிலும் இது போல இருந்தது அப்படின்னா ரிசர்வ் செய்வது பாதுகாப்பான ஒன்றாக மாறும் அப்படின்றதை பார்க்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.